ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகிரகேபியோ நமஹ. மகாகணபதஜே நமஹ. வாக்தேவியை நமஹ. சாயிநாதாஜ நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9830 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, வார ராசி பலன், மாத ராசி பலன் அப்படிங்கிறதான். அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை செஞ்சு கொண்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம். ஏன் இதை வெளியிடுறோம்னா, நவகிரகங்களில் முக்கியமான ஒரு 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்ற 4 கிரகங்கள் எடுத்துனோம்னால் வருடக்கணக்கில் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகிறார். மீதி இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் மாதத்தை, அதனால தான் மாத ராசி பலன் பார்க்குறோம். இங்கிலீஷும் பார்க்குறோம், தமிழும் பார்க்குறோம். இந்த 5 நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா? ஏன்னா இந்த 4 கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு. இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா, இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர். கஷ்டங்களையே இப்போது நல்லதை நினைக்கிறவன் நல்லது நடக்குது அப்படிங்கிறவனுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது, எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை. பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? இப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பலாபலன்கள் மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள், கடனிலிருந்து விடுபடலாம், நோயிலிருந்து விடுபடலாம், தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம், கல்வி மேம்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வ் ஆகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம், தமிழ் மாதம், புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது, யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், யாருக்கு என்ன பலாபலன்கள், யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான். சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலயபக்ஷம், மகாலயபக்ஷம். இதில் அமாவாசை, முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்க வேண்டிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும். புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறி இருக்குது, பயிற்சி ஆகிருக்கு, அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது, யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலன்களையும், ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும், மாத பலாபலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கன்னாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களானாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும். அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம், இந்த தமிழ் வருஷத்துக்கு பேர் விஸ்வாவசுன்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வருஷம்னு பேர். வசுக்கள் அப்படின்னா எல்லா பொருட்கள், எல்லா அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க. எல்லா நன்மைகளும், எல்லா செல்வங்களும் வச்சுக்கலாம்.
இப்போ விஸ்வாவசு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் குறிக்கக்கூடிய பேர் தான் இந்த வருஷத்துக்கு பேர். இந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லாரும் செல்வ சௌபாகியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த வருஷத்தினுடைய பலாபலங்கள். அந்த வருஷத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலங்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ராசியில் சுக்கிரன் கேது மிகச்சிறப்பு. பொருளாதார உயர்வு ஏற்படும், வருவாய் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. சுக்கிரன் ராசியில் லக்னத்தில் 5, 7, 8 இதில் எல்லாம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகர உண்டாகும். பொருளாதார ரீதியான உயர்வு, நேரத்துக்கு சாப்பிட்லாம், தூங்கலாம், இதெல்லாம் தான் மகிழ்ச்சி. பணம் காசு வருமானம் எல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியலன்னா மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? அந்தந்த டைமுக்கு அதாவது பண்ணால் தான் சந்தோஷம். சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட்ணும், தூங்குகிற நேரத்துக்கு தூங்கணும், இதெல்லாம் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. டைம் மாறி ஒரு நாளைக்கு நம்மளுடைய அன்றைக்கி ப்ரோக்ராம் டைம் டேபிள் ஒரு நாள் மாற்றம் ஆயிடுச்சுன்னா மறுநாள் அதே தான் தொடரும். மறுநாளைக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது கோபம், ஆத்திரம், சண்டை இதெல்லாம் ஏற்படும். அப்போது இந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாழலாம். மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இனம் புரியாத இன்பங்கள் உண்டாகும். தேவைக்கு ஏற்ப பொருளாதார வசதியை கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிபதியாக விளங்கக்கூடியது இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு, இது நகை, இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜுவல்லரி வச்சுருக்காங்க, உலோகத் தொழில், இரும்பு, பித்தளை, ஈயம், தங்கம், வெள்ளி, காப்பர், நவரத்னங்கள், வைர வைடூரியங்கள், இந்த மாதிரி உலோகம், அலுமினியம், இதெல்லாமே உலோகம். இந்த மாதிரி சம்பந்தமான ஒரு தொழில் பண்ணக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு அபரிமிதமான யோகம் ஏற்படுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கும் நன்மை. கேது கூட இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் சில பேருக்கு ஏற்படும். கேதுவும் சுக்கிரனும் சேரும் பொழுது. இல்லைன்னா வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது வரும். வெளிநாட்டில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இதில் நம்ம பண்ணி அதிலிருந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக வர்றது, எப்படியாவது ஒரு அந்நிய தேச பணம் அப்படிங்கிறது நம்ம கையாளலாம் அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரியே சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சூரியன், கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சால் கலகங்கள் உண்டாகும். பாகிஸ்தானத்தில் சூரியன் எப்போவுமே இருக்கக்கூடாது. பாகிஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் எல்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி வாய் வார்த்தையில் பகச்சிக்கிறது, பேச்சால் கலகம், உஷ்ணமான பேச்சுக்கள் வரும். நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. 2 சூரியன் இருந்ததுன்னா பகை உண்டாக்கிடும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி தீயினால் சுட்ட புண் ஆறிடமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பார். டைரெக்டாக சூடு அவனுக்கு வச்சுட்டோம்னா அந்த புண் ஆறிடும். ஆனால் பேச்சால் ஒருத்தனை சுட்டி காட்டிட்டோம்னால் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி பார்த்து நம்மளை திட்டிகிட்டே இருப்பான், ஏங்குவான். அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டான். அதனால தான் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியம். அந்த மாதிரி ஒரு நேரம் சிம்மராசிக்கு. பேச்சை விடக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாது. யாருக்கிட்டையுமே அழகாக, அறிவாக, அன்பாக, அளவாக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குடும்ப பிரிவை கொடுப்பார். தகப்பனார் உடல்நலம் பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் நன்மைன்னு சொல்ல முடியாது. 2ல் சூரியன் இருந்தால் கெடுதல் தான். ராசிநாதனாக போயிட்டார், அதனால் அதிகமாக பாதிப்பு இருக்காது. வேறு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வச்சு செய்வார், பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன், சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு, அந்யோன்யங்கள் ஏற்படும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம் லாபம். மருத்துவமனை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், நீட் தேர்வு படிக்கக்கூடியவர்கள்லாம் முன்னேற்றத்தை அடையலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, போர்வெல், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுக்கு நன்மை ஏற்படுது. புதன் இருக்கிறதுனால கணக்கு வழக்கு, பேச்சு, சொற்பொழிவு, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், அரசியல்வாதிகள், இவங்களுக்கும் பெரும் செல்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 4, 5, 6 ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள், திருமணம் ஆகியிருந்தால் பிரிவு, சண்டை சச்சரவுகள், பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி அமைப்பு குறிப்பிடுத்துவார். திருமணம் ஆகலைன்னா கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழிபாவங்கள் அப்படிங்கிறது ராகு சனி சேரவே கூடாது எப்போவுமே, எந்த கட்டத்துலையுமே. இருக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம். அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான் பிரச்சனை வரும். இந்த கேது ராகுவும் சனியும் சேர்ந்தால் நாம் நல்லவனாக இருந்தாலும் சேர்வார் சேர்க்கை நம்மளை மாட்டி விட்டுரும்.
கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும், தானாக வரும். அதெல்லாம் எங்கே யாரை கட் பண்ணணுமோ கட் பண்ணிடணும். 11ஆம் இடத்துல குரு மிகச்சிறப்பு. திருமண யோகம் உண்டாகும், வம்சவிருத்தி ஏற்படும், பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழலாம். பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 90% நன்மைகள் உண்டாகுது. இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரி சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்குது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ரோஸ் கலர், அதாவது பிங்க்னு சொல்லுவாங்களா அந்த கலர். அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.